மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அதியமான் அவர்களும் அதிமுகவிலிருந்து நாச்சியார் சுகந்தி அவர்களும் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம் மேடம். அதிமுகவுடைய கூட்டணி நிலைப்பாடு ஓரளவுக்கு ஒரு வரைவை எட்டி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகல இருந்து வெளியில போன செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவர்களை மாதிரியான ஆளுங்களால இந்த கட்சி பலவீனப்பட்டிருக்கா, இல்ல இப்ப திடீர்னு இவங்க காளியம்மாள் இணைஞ்சிருக்காங்க, அவங்களால பலம் சேர்ந்திருக்கா? ஏன்னா விஜயம் வருவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. இத பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. அதிமுகங்கிறது தொண்டர்கள் பேஸ்ட் கட்சி. அது தொண்டர்கள் பலம் தான் கட்சியின் பலம். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த போதும் அம்மா இருந்த போதும் தொண்டர்களோட பலத்துலதான் அவங்க தொடர்ந்து 10 வருஷங்கள்லாம் ஆண்டாங்க. அது அவங்க அந்த 2 தலைவர்களுமே அது ரொம்ப பெருசா உணர்ந்திருந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியா இருக்கலாம் அது உணர்ந்திருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் போனதுனாலயோ இல்ல செங்கோட்டையன் போனதுனாலயோ ஜேசிடி பிரபாகர் மாதிரி ஆட்கள் போனதுனாலயோ லாஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு தான், தனிப்பட்ட அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு தானே ஒழிய பார்ட்டிக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ திமுகல வைகோ போனார். அப்போ சிலர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, கொளுத்திக்கிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் போன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அவர் இன்னைக்குதான் கட்சி விட்டு போனாருன்னு இல்லை, இன்னைக்குதான் போனா. அவருக்கு இப்போ 2021 எலெக்ஷனுக்கு அப்புறமே பல பிரச்சனைகளை பண்ணிட்டு அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்படிங்கும் போது இதுல ஓபிஎஸ்க்காக வருத்தப்படுகிறவர்கள், அவர் போயிட்டாருன்னு வருத்தப்படுறவங்க யாருமே கிடையாது. போய் தொலைஞ்சிட்டாருலப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு ஓடுகிறவர்கள் தான் அதிகம். அதனால இவங்களோட பாதிப்பு, இவங்க போனதுனால பாதிப்பு அப்படிங்கிறது 1% கூட கிடையாது அப்படிங்கறதான். இப்ப காளியம்மாள் மாதிரியான ஒரு நாம் தமிழர்ல ரொம்ப பெருசா ரீச் ஆன ஒருத்தவங்க, அது ஒரு பெண்ணாக, அதுவும் மீனவர்கள் பகுதியில ஒர்க் பண்ண ஒரு பெண்ணா அவங்க இங்க அதிமுகவுக்கு வர்றது அப்படிங்கிறது அதிமுகவோட பலம், பெரிய பலம், அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்லாம் சும்மா இது பண்ணக்கூடாது. ஆனா அவங்க கட்சி, அவங்க அரசியலை தொடங்கினதே அதிமுகல இருந்துதான். கல்யாணம் 2010 அவர் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் தலைமையில அப்ப அவங்க பேர் ஸ்ரீதேவி. அப்ப அதிமுகல ஒரு பேச்சாளராகத்தான் அவங்க இதானாங்க. சோ அப்போ அவங்க ஸ்ரீதேவி நாம் தமிழர்ல காளியம்மாளாக மாறி திருப்பி காளியம்மாளாக அதிமுகவுக்கு வந்திருக்காங்க. ஒரு மீனவர்களை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஆளுமையா அவங்க நம்ம கன்சிடர் பண்ணணும். தென் ஒரு பெண்ணா, அது இல்லாம அவங்களோட பெரிய பலம் ஒரு நல்ல பேச்சாற்றல். அவங்க பரவலா அவங்களோட பேச்சாலதான் ஒட்டுமொத்த தமிழர்கள்ட்டையும் போய் சேர்ந்தாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் ஒரு பெரிய மேடையை கொடுத்தாரு, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு, இல்லைன்னா சொல்லக்கூடாது. காளியம்மாளுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அவர் உருவாக்கி கொடுத்தார், அது நம்ம மறுப்பதற்கு இல்லை. சோ அந்த இடத்துல காளியம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு மார்ஜினலைஸ்டு பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஆளா அவங்க தொடர்ந்து அதிமுகல இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்ககிட்ட வரேன். இப்போ திமுகல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேர்ந்த தேமுதிகவுக்கும் கமல்ஹாசன் மாதிரியான ஆளுங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம் கூட தொகுதி பங்கீடு விஷயத்துல ஆரம்ப காலத்துல இருந்தே கூட்டணியில இருக்கிற விசிகாவுக்கோ இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுக்கோ கொடுக்க மாட்டேன்றாங்க. அவரும் வெளியே வந்துட்டாருன்னு இப்ப சொல்லியிருந்தாங்களே. ஆனா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் தமிழ் மக்களுக்காக கட்சி நடத்தி, விசிகாவும் சரி வாழ்வுரிமை கட்சியும் சரி தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டவங்க. இவங்களுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்னைக்கு சேர்ற தேமுதிகக்கும் கமல்ஹாசன் மாதிரியான ஆளுங்களுக்கும் கருணாஸ் மாதிரியான ஆளுங்களுக்கும் டிஎம்கே கொடுக்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திமுகன்ற ஒரு கட்சி அது ஒரு தமிழர் விரோத கட்சி. அது தமிழ் பேசுமே தவிர தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அரசு கட்டிடங்கள்ல எல்லாம் தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா உள்ள போயிட்டா வேலை செய்யறவங்க தமிழர்களா இருப்பாங்களான்னா பாதி பேர் தமிழர் இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி அது. குறிப்பா அந்த திமுக தலைமை என்பதே தமிழர் அல்லாத ஒரு தெலுங்கு தலைமையா இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா 8 அமைச்சர்களை தெலுங்கு அமைச்சர்களாவே போட்டு வச்சுட்டாங்க. KN நேரு,
KKSR ராமச்சந்திரன், ஏவா வேலு, அப்புறமா வந்து நம்ம இவர் சேகர் பாபு, அப்புறம் இவங்க அப்பா புள்ள, அப்புறம் வந்து மதிவேந்தர், இப்படி அருந்ததியர்லேருந்து மதிவேந்தன் இப்படி போட்டு வச்சுட்டு, அப்புறம் வந்து பிச்சாண்டி, காந்தின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ராணிப்பேட்டை காந்தி. இப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த கருணாநிதி காலத்துல கூட ஒரு நடக்காத ஒரு ஆட்சி, ஒரு தெலுங்கு ஆதிக்க ஆட்சியை வந்து அவர் நிறுவிட்டார். நீங்க வந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நாள் வந்து சொன்ன வார்த்தை, பதவி ஏற்கல, பதவி ஏற்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம், ஐஎம்ஏ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து ஒரு திராவிட சரக்கு அப்படின்னா, அதோட திராவிடம்னாலே தெலுங்கு ஆதிக்கம்னு இப்போ வந்து பரவலா தெரியுது. நான் வந்து தெலுங்கு ஒரு ஆதிக்கவாதி அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க வந்து இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 1/2% ஓட்டு கிடையாது அதுக்கு வாக்கு வங்கி. அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஒருவேளை இந்த 2 பேருமே கூட்டணியை சேர்க்கலன்னா அந்த கட்சி இந்த 2026 முடிஞ்சு போற கட்சி அது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து நீங்க இந்த கூட்டணி பேரத்தெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஒரு 1/2 விழுக்காடு இருக்கிற கட்சி, அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பாப்புலர் தலைவர் இறந்துட்டார். அவரு இறந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போதே கட்சி வீழ்ந்து போயிடுச்சு. அடுத்து இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பேச தெரியாது, செய்ய தெரியாது. நாங்கள் கூட்டணியில கூட வந்துட்டு நாங்கள் தேங்காய் 2ஆ உடைஞ்சிச்சு, அதனால வந்து அவங்க மாநாடு நடத்திட்டு என்ன சொன்னாங்க, தேங்காய் வந்து பாதியா உடைஞ்சிருச்சு, அதனால எந்த பக்கம் போறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு எப்படியா பதவி பிடிக்கணும், அந்த பதவியிலே இருக்கணும்ன்றது மட்டும்தான். அந்த பதவின்ற ஒரே நோக்கத்தோட செயல்பட்டு தனக்கு தம்பிக்கு ராஜ்யசபா எம்பியை வாங்கி கொடுத்துட்டாங்க. பாருங்க, நீங்க அவங்களுக்கு கொடுத்த தொகுதிகள் எல்லாம் தோத்துட்டாலும் பரவாயில்ல, அவங்க கட்சி ரீதியா அவங்களோட எய்ம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ அதே ஒருத்தர் வந்து அதே ராஜ்யசபா எம்பியை வந்து வேற ஒரு தமிழ் தலைமை சார்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொடுக்கலன்றதை விட யாரும் கேட்கல. விசிகா கேட்டுச்சா? கிடையாது. அது மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு இனப்பாசத்தோடயே செய்யறதுனாலதான் இவ்வளவு வேலை நடக்குது. இவர்கள்லாம் வந்து போனா போகட்டும் அப்படின்ற ரீதியில, இருந்தா இருங்க, போனா போகட்டும்ன்ற ரீதியில இவர்களை, தமிழர்களை, வேல்முருகன் ஆகட்டும் மற்றவர்களை அப்படி நடத்துறதுனால அப்படி இருக்குது. விசிகாவை அவங்க அந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. ஏன்னா விசிகா வந்து ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம் உள்ள கட்சி. அதனால வந்து அந்த விசிகாவும் வந்து அந்த திமுக விட்டுட்டு போனா கூட போகாது. 2 பேரும் அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கும். அதான் அப்படிதான் நான் பாக்குறேன். சரி மேடம், நான் உங்ககிட்ட வரேன். இப்போ திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றீங்க இல்லையா? இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ரெண்டுமே இப்ப நான் திராவிடம் சொன்னா நீங்க வந்து வார்த்தை அளவுலதான் அது இருக்கு, அதிமுகல நீடுவீங்க. நீங்க திமுகவை சொல்றீங்கல்ல, அது ஒரு கார்பரேட் கட்சி அப்படின்னு சொல்றீங்க. நாங்க வந்து எப்படி பாக்குறோம்னா, திமுக ஒரு கார்பரேட் கட்சி, ஆனா அதிமுக கார்பரேட் நிறுவனத்துக்கு அடிபணிந்து போற கட்சியா நாங்க பாக்குறோம். கார்பரேட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிற கட்சியா தான் எங்களுக்கு அதிமுக தெரியுது. ஒரு விஷயம். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு? இங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல். டாஸ்மாக் பிரச்சனை 2 பேர் ஆட்சியிலயும் இருக்கு. லாக்அப் டெத் இருக்கு. பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு பேர் ஆட்சி வரும்போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. எந்த அடிப்படையில திமுகவுக்கு மாற்று அதிமுக நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு நான் நினைக்கிறத விட, மக்கள் ஏன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா அது நினைச்சிருந்தா ஒரு 53 வயசான கட்சியை 31 வருஷம் ஆண்டுக்க விட மாட்டாங்க இல்லையா? அப்போ கட்சியில இருக்கிறவர்கள் நம்புவதை விட மக்கள் வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம், தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவுல நடந்திருக்குது அப்படின்னீங்கன்னா, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் அந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அதிமுகங்கிற கட்சி விட அதிமுகங்கிற ஆட்சி, அதிமுகவின் ஆட்சி மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்கு. இங்க எல்லாரும் வந்து
திமுகவில் வந்து பெண் உரிமைன்னு பேசிட்டு இருந்தப்ப புரட்சி தலைவர் அவர்கள் தான் அன்னை தெரசாவை கூட்டிட்டு வந்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கல்லூரி ஆரம்பிக்கிறார், தனி யூனிவர்சிட்டி. அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். அவர்கள் வெறும் சொல்லாக சொல்லிக்கொண்டே இருப்பார்களா, அதிமுக அந்த விளம்பரங்களை செய்யாம அது நேரடியாக செஞ்சுட்டு போகும். திமுக தமிழ் தமிழ் தமிழ்னு கூவிக்கிட்டே இருந்தது. ஆனால் புரட்சி தலைவர் தான் என்ன பண்ணினார்னா தமிழுக்குன்னு சொல்லி ஒரு தனி பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூரில் நிறுவுகிறார். அப்போ இங்க வந்து படம் போடுறதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் பேசுவதுங்கிறது வேற. ஆனா உண்மையிலுமே இங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கு அப்படின்றதுனால தான் மக்கள் இன்னும் அதை நம்புகிறார்கள். 2016 வந்து அம்மா மறைந்த போது எல்லாரும் அதிமுக அழிஞ்சிரும்னு சின்ன குழந்தை கூட சொல்ல ஆரம்பிச்சது. அப்ப அது அப்படி எல்லாரும் எதிர்கட்சிகள் கூவி அப்படி அழிஞ்சு போயிருச்சு, அதாயிருச்சு இதாயிருச்சுன்னு சொன்னோன்னா இந்த 10 வருஷத்துல அழிஞ்சு போயிருக்கணும் இல்லையா? ஆனா இன்னைக்கும் வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படிங்கிறது நிக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய மிக முக்கிய காரணம் ஒரு பக்கம் தொண்டர்களோட பலம். அதிமுகங்கிறது வந்து கேடர் பேஸ்ட் பார்ட்டி, அது மிக முக்கிய காரணம். இரண்டாவது, தமிழகத்தை அதிக முறை ஆண்ட கட்சிங்கிறது வந்து அதிமுக தான் 31 வருஷம். அந்த 31 வருஷத்துல செய்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி காலத்துல 11 மெடிக்கல் காலேஜ் அவர் கொண்டு வர்றாரு. 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது இந்தியால பாஜக கட்சியே வந்து அவங்களோட அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்லயே வந்து அப்படி கொண்டு வந்தது கிடையாது. அப்போ உங்களுக்கு 11 மெடிக்கல் காலேஜ், அது வந்து அந்த 11ங்கிறது அவ்வளோ ஈஸியான நம்பரும் கிடையாது. அந்த சாதனை இது வரைக்கும் வேற யாரும் பண்ணலை. ஈவன் பாஜக சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட அதை பண்ணலை. அப்படிங்கும்போது அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஒரு நாட்டை நீங்கள் அதை எப்படி அளவிடுறீங்க அப்படின்னீங்கன்னா அங்கே உண்மையிலுமே அமைதி இருக்கிறதா, வளம் இருக்கிறதா, வளர்ச்சி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போ குறிப்பாக அம்மாவோட ஆட்சி காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா ஆட்சிக்கு வந்தால் இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து அரசியல் பத்தி பெருசா ஒரு அவேர்னஸ் இல்லாத பெண்களோ ஆண்களோ சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க இருந்தா சட்டம் ஒழுங்கா இருக்கும். அப்ப இந்த பேர் வந்து ஒன்றும் சும்மா அப்படின்னு வந்துடாது, சட்டுன்னு வந்துடாது. அப்போ அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2011 ஆட்சிக்கு வந்தப்ப 2 விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு என்னன்னா சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநிறுத்தப்படும். இரண்டாவது, அன்னைக்கு வந்து 2006-11 வந்து கருணாநிதி ஆட்சியில வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட் கட்டிருக்கும். அப்ப அதை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னாங்க. எனக்கு 1 வருஷம் கொடுங்க, மக்கள்கிட்ட பிரச்சாரத்துல அவங்க பேசின விஷயம், எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். ஆனா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே வந்து தமிழ்நாட்டை மின் மிகை மாநிலமாக மாற்றினார்கள். அப்ப இதெல்லாம் வந்து அதாவது நீங்க ஸ்மூத்தா போற ரூட்ல வந்து நீங்க வண்டி ஓட்டிட்டு போறதுங்கிறது அது எல்லாருமே பண்ணலாம், சரிங்களா? அப்ப ஒரு கரடு முரடான ரோடே இல்லாத இடத்துல ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறோம் இல்லையா, அதே வந்து நிதானமா ஓட்டணும், உரிய டைம்ல போய் சேர்ந்தும் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் அங்க சேலஞ்சு, அதுதான் சாதனை. அதே அதிமுக ஒவ்வொரு முறையும் எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்படி இப்படி ஒருவேளை கொரோனா அந்த ஃபர்ஸ்ட் கொரோனாக்கு வந்து திமுக ஒருவேளை மக்களோட துரதிருஷ்டமா திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா இங்க சாவுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து மிக மோசமானதாக இருந்திருக்கும். அப்போ ஒரு கொரோனாவை ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும், இப்ப எடப்பாடியார் ஆட்சி காலத்துல வந்து கிட்டத்தட்ட 5 பெரிய புயல் வெள்ளம் இதெல்லாம் வந்தது. அப்ப அதை திறம்பட இது பண்ணதான் சரி. கொரோனா காலத்துல வந்து வருமானமே கிடையாது, எந்த பக்கத்துலயும் வருமானமே உங்களுக்கு கிடையாது. அப்ப வருமானம் இல்லாத போது எந்த பொருட்களோட விலைவாசியை ஏற்றாமல் ஆனா கவர்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணியிருக்கோம். அப்போ ஏன் அதிமுக வேணும் அப்படின்னா, கவர்னன்ஸ் தெரிந்த ஒரு கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலும் தெளிதலும் உள்ள ஒரு கட்சியா இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உண்மையிலுமே எல்லாரும் வந்து போற போக்குல அதிமுக கார்பரேட் கட்சி, கார்பரேட்டுக்கு அடிபணிந்து போகிறதுங்கிற வார்த்தை கூட நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க 91க்கு அப்புறம் உலக பொருளாதாரமயமாக்கல் வந்ததுக்கு பிறகு இங்க எல்லாத்தையுமே டிசைடிங் ஃபேக்டர் வேர்ல்டு வைட் உலகம் முழுக்க எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது பணக்கார கார்பரேட்ஸா தான் இருக்காங்க, சரிங்களா? இன்னைக்கு கூட கொரோனா வந்ததுக்கு பில்கேட்ஸுக்கு சம்மந்தம் இருக்குன்னுலாம் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்குது, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா அதானியை பத்தி இது பாராளுமன்றத்துல அதானிக்கு வேலை பார்க்கறாரு மோடின்னு பேசுவாங்க. ஆனா அதானி வந்து இங்க சபரீசனை தனியா மீட் பண்ணிட்டு போவார்.
அதிமுகல அதானி வந்து தனிப்பட்ட முறையில் இந்த அமைச்சரை பார்த்துட்டு போயிருக்காரு, அந்த அமைச்சரை பார்த்துட்டு போயிருக்காருன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப இங்க என்ன அப்படின்னீங்கன்னா, இது சொல்றது ஈஸி, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான், திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் அப்படின்னா, அப்ப இந்த ஏன்னா அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, மிகப்பெரிய சாதனைகள் அது செய்யும். ஆனா செஞ்சுட்டேன் சார் நாங்க செஞ்சோன்னு மக்கள்கிட்ட சொல்லாது. 11 மெடிக்கல் காலேஜ் இன்கேஸ் வந்து டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் இது பண்ணியிருந்தா, அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் பெரிய விழாவை சினிமாக்காரங்களை கூட்டிட்டு போய் எடுத்திருப்பாங்க. ஆனா அதிமுக அந்த 11 மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத செஞ்சுட்டு சைலண்டா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் என்னன்னா விமர்சனங்கள் ஒரு பத்திரிகையாளர்களும் சரி மற்றவர்களும் சரி வந்து அது ஒரு அனலைஸ் பண்ணாமையே அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு சார், அதிமுகவும் திமுக ஒண்ணு சார் அப்படின்றத ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயே அதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சி காலத்திலேயே இந்த 2011-21 தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் உயர்கல்விக்கு சென்ற பெர்சன்டேஜ் அதிகம். ஆனா இது எங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எங்கேயும் ஒரு விளம்பரப்படுத்தி கொள்ளாதனால் திமுகவும் அதிமுகவும். ஆனா இன்னைக்கு திமுக வந்து 6%, அந்த அதிமுக உயர்த்தி அந்த பர்சன்ட்ல 6% குறைஞ்சு போயிருக்கு. அதை யாரும் பேசுறது கிடையாது. அப்போ திமுகவும் அதிமுகவும் ஒருபோதும் ஒரு தட்டிலும் ஒரே நேர்கோட்டிலேயோ ஒரே தட்டுலையோ அதை வைக்கவே முடியாது. ஏன்னா திமுகங்கிறது இப்ப இவர் குறிப்பிட்ட மாதிரி வந்து அது பணக்காரர்களுக்கான கட்சி, அதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது திமுகங்கிற ஒரு கட்சியை ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அது வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரானது, பார்ப்பனர்களுக்கு மட்டும் இல்ல அது பட்டியலினத்தவருக்கும் எதிரானது. நான் அதை என்ன சொல்றேன்னா, அது எம்பிசி மக்களுக்கும் எதிரானது. இப்ப வந்து அண்ணன் வேல்முருகனை வந்து இந்த 5 வருடங்களில் அதிக அவமானங்களை சந்தித்தவர் அப்படின்னா அது அண்ணன் வேல்முருகன் தான். சட்டமன்றத்துல ஓப்பனா அவரு சபாநாயகர் அப்பாவு அவர் அண்ணன் வேல்முருகன் வந்து கேள்விகள் கேட்க இது பண்ண உங்களுக்கு அவ்வளவு நேரம்லாம் கொடுக்க முடியாது, உட்காருங்க அப்படின்னு பயங்கரமா இன்சல்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்ன வரும் செய்தி, அண்ணன் வேல்முருகன் வெளியே போக போகிறார் கூட்டணியை விட்டு அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க தரப்புல வந்து இன்னும் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு. அப்ப நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, திமுகங்கிற ஒரு கட்சியை வந்து அது தமிழர்களை எப்போதுமே அவமதிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது பணக்காரர்களை அரவணைக்கும், ஏழைகளை அது அவமதிக்கும். வன்னியர் மாதிரியான எம்பிசி மக்களையோ பெரிய கூட்டமாக அவர்கள் வட மாவட்டங்கள்ல இருந்தாலும் அவங்கள வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காம ரொம்ப பிழிஞ்செடுக்கின்ற ஒரு இயக்கமா தான் திமுகல இருக்குது. இன்னைக்கு திமுகல வந்து சேகர் பாபு பேசுற மாதிரி சிவசங்கரங்க கட்சியை நடத்திட முடியுமா, பேச முடியுமா, இவருக்கு ஸ்டாலினுக்கு நெருக்கமா இருந்துட முடியுமா? அப்போ ஒரு ஏவா வேலுவால ஸ்டாலின் குடும்பத்தை எந்த செகண்ட் வேணாலும் நெருங்க முடியும். ஒரு சேகர்பாபுவால துர்காமாவை வந்து எப்ப வேணாலும் சந்தித்து எதை வேணாலும் பேச முடியும். சிவசங்கர் வந்து உள்ள போறதுக்கே வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு, ஐயாவை நான் பார்க்கணும்னு பர்மிஷன் வாங்கி போறதுக்கே அதுக்கு ஒரு ஒன் டே ப்ராசஸ் ஆகுது. அப்போ இங்க வந்து அவர்கள் யாரை எப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத வச்சுதான் இது வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய போற போக்குல இது ரெண்டு பார்ட்டியுமே ஒண்ணுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறது அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு அறிவீனமான ஒரு குற்றச்சாட்டு. ஆனா நான் உங்ககிட்ட இப்போ இடஒதுக்கீடு அப்படின்னாலே தமிழர்கள் இப்ப எதிர்பார்க்கறத கேட்கறதெல்லாம் கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இடஒதுக்கீடை பத்தி பேசுறோம். அதுக்கெல்லாம் மாற்றா நீங்க ஒரு விஷயம், இப்போ ஒரு சில பதிவுகள் உங்களது நாங்க பார்த்தோம். நீங்க வந்து தேர்தல்ல கேண்டிடேட்ஸ இது பண்றதுக்கே அலர்ட் பண்றதுக்கே தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு நீங்க கொடுக்குறீங்க. அதை பத்தி சொல்லுங்க மக்களுக்கு. முதல்ல இந்த இவங்க சொன்ன இவங்கிட்ட கேட்ட கேள்விக்கே நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுமா? திமுக காரங்க சொல்ல மாட்டாங்க. வேற யார் சொல்லுவாங்க? அதை இப்ப கொண்டு போய்கிட்டு இருக்கிறது யாருன்னா நாம் தமிழர்காரங்க தான். ரெண்டும் ஒண்ணு, அதனால நீங்க வந்துட்டு எங்களுக்கு போடுங்க அப்படின்ற அடிப்படையில வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது அரசியல் ரீதியானது. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லும்போது இவங்க தமிழர் கிடையாது, அவங்க எடப்பாடி தமிழர், சரிங்களா? அப்புறம் பாஜக கூட கூட்டணி இருக்குன்ற ஒரு கருத்தை வச்சுட்டு அது போனா எடப்பாடியை கொண்டு போய் விழுங்கிரும் அந்த முதல்ல, அப்புறம் அவர் வந்து வீணா போயிடுவாரு, இங்க வந்து பாஜக தான் உள்ள வந்துரும் அப்படின்னு இந்த வாதங்கள்லாம் எதை சுத்தினா அந்த கட்சியை டமி பண்றதுக்கான ஒரு விஷயங்கள்.
அதாவது திமுக வந்து அந்த பாணியை பாஜகவை தான் வந்து இந்த வழி நடத்துதுன்னு சொல்லி போன தடவை ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப இந்த தடவை வந்து இவங்களும் சேர்ந்து சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்து சொல்றாங்கன்றது தான் நான் என்னோட பார்வை. எடப்பாடி இன்னைக்கு தேதிக்கு வந்து அந்த நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டான் மாதிரி நிக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு அட் பிரசன்ட் பொசிஷன். அதுதான். அதனால வந்து எல்லாரும் மாதிரி வந்து போயிடுவாரு, பாஜகவுக்கு அடிமையா போயிடுவாருன்றதும் கிடையாது. அந்த பாஜகவை இழுத்துட்டு வந்த கட்சி திமுக. சரிங்களா? அதனால வந்து அதையும் நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. அந்த வாதத்திலையும் வந்து திமுக தான் இழுத்துட்டு வந்தது. ரெண்டாவது வந்து என்னைக்குமே இல்லாத அளவுக்கு பாஜக வளர்ந்தது இந்த ஆட்சியில. ஏன்னா வளர்றதுக்கான மெட்டீரியல்லாம் நிறைய கொடுத்தாங்க, திருப்பரங்குன்றம் அது இதுன்னு சொல்லிட்டு. சரி, அது போட்டோம். இப்போ இந்த திமுகன்றது ஒரு சமூக நீதி கட்சியே இல்லைன்றதுக்கு ஆதாரமா நிறைய தரவுகளை நான் எடுத்திருக்கிறேன். நான் அந்த தரவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பேரதிர்ச்சி அடைய வேண்டிய தரவுகளா இருக்குது. குறிப்பா வந்து திருச்சி மேற்குல இவர் நிக்கிறாரு, யாரு, நம்ம KN நேரு. அந்த திருச்சி மேற்குல அவர் நிக்கிறதுக்கு அவரோட சாதிக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1.5% தான் இருக்காங்க. 87 விழுக்காட்டு கிட்ட வந்து தமிழர்கள், 83 விழுக்காட்டு கிட்ட தமிழர்கள் இருக்காங்க. ஆனா அவர்கள் மொத்த பேரையும் முட்டாளாக்கி அவங்களுக்கெல்லாம் குச்சேஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இவர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறாரு. ஆறதோட மட்டும் இல்லாம அந்த திருச்சியவே இன்னைக்கு வந்து கபலீரம் பண்ணி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துட்டு அந்த அன்பில் தர்மலிங்கம் அவங்களோட குடும்பம், மற்ற சமூகத்தினர் எல்லாம் இருந்தவங்க எல்லாம் தூக்கி ஓரங்கட்டி விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பெரம்பலூர்லயும் வந்து வைகோ மகனை கூட்டு வந்து MP ஆக்கிட்டாரு. அது இல்லாம வந்து பெரம்பலூர்ல நேரு மகன், வைகோ வந்து திருச்சி. ஆமாமா, சாரி. அதாவது வந்துட்டு வைகோவோட பையன் வந்து துரை வைகோ வந்து திருச்சியில MP ஆக்கிட்டாரு. பெரம்பலூர்ல வந்து இவரோட பையன் அருணை கொண்டு போய் MP ஆக்கிட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருச்சியை தாண்டி அவரோட எல்லை விரிவாக்கம். அதாவது அந்த அன்னைக்கு வந்து ஒரு சிற்றரசர்கள் வந்து பக்கத்து நாட்டையும் பிடிச்சுக்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் யோசிச்சு பாருங்க, ஒரு 1.5 விழுக்காடு இருக்கிற ஒரு தமிழ் சமூகம் இன்னைக்கு வந்து 1.5 விழுக்காடெல்லாம் இருக்கிற சமூகம் வந்து இப்படி ஒரு சமூகம் இருக்கானே தெரியாத அளவுக்கு தான் கிடக்குது. அதுக்கு ஒரு MLA கூட இருக்காது. சரிங்களா? அப்படிப்பட்ட சமூகம் எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு 1.5 விழுக்காடு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா KN நேரு. அந்த திருச்சியில கூட்டம் நடக்குது. உதயநிதிக்கு அவர் வந்து எதுவும் மாலை போடல, ஒன்றும் போடல, அவர் எந்திரிக்கிறாரு, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டாமினண்டா வந்து வளர்றதுக்கான காரணம் அந்த இவர் கருணாநிதி கொடுத்துட்டு போயிட்டாரு. எப்படி கொடுத்தா அந்த உங்க குடும்பத்தோட நெருக்கமாயிடுவாங்க. குடும்பத்தோட நெருக்கமானவொன்னா இப்போ ஒரு முதலமைச்சர் கருணாநிதி, அந்த முதலமைச்சர்கிட்ட எடுத்தோன்னா ஒரு ஃபோன்லயோ கூப்பிட்டுட்டு நேரா சொல்லி அங்க ஒரு பிரச்சனை, ஒரு போலீஸு கேஸு ஏதோ ஒண்ணு உடனே வந்து சரி பண்ணுங்க அப்படின்னா அவர் நேராக கூப்பிட்டு சொல்லுவாரு. அந்த மாவட்டத்திலே இவங்களை கேட்காம SPO DSP யாரும் வந்து இயங்க முடியாது. அப்போ நேரு பிடிச்சா மட்டும்தான் நமக்கு வேலை நடக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு முத்துராஜா சமூகம் வந்து முதல் இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 விழுக்காடு வாக்குகள் இருக்குது அவங்களுக்கு. அவர்கள் அவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து பிள்ளைமார் இருக்காங்க, நம்ம தேவேந்திர குல வேளாளர் பல்லர் சமூகம் இருக்கிறாங்க, பறையர் சமூகம் இருக்கிறாங்க. ஏன் முஸ்லீம் மட்டுமே வந்து ராவுத்தர், லெப்பை, இந்த தமிழ் முஸ்லீம் இவங்களே வந்து 11 விழுக்காடு இருக்காங்க. தமிழ் கிறித்தவர்கள் வந்து ஒரு 10 விழுக்காடு இருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்தும் நீங்க வந்து அவங்களை எல்லாரையும் சுருட்டி வளைச்சு அப்ப அவங்க எப்படி முடியும்னு பாருங்களேன். முத்துராஜால வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஏதாவது ஒன்று கொடுத்து உனக்கு அங்க பாலம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றேன், நீ வந்து இந்த போட்டியிடுறதுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யறேன், இல்ல உனக்கு இங்க வேணாம், உனக்கு அங்க தொகுதியை நான் தர்றேன், நான் இந்த இடத்துல இருந்துக்கிறேன் இப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஒவ்வொரு சமூகத்துல இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் கைவசப்படுத்தி வச்சுக்கிட்டு அவங்க தேர்தலில் நிக்கிறத பத்தி கனவுலையும் அவங்க நினைக்கிறது கிடையாது.
அந்த மாதிரி வந்து ஃபுல் டாமினேஷன் பண்ணிட்டு திருச்சி மேற்குவா அப்படின்னா வந்து KN நேரு தான். அவரை எதிர்த்து போய் நிக்கிறதுக்கு நினைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் அங்க வந்து ஒரு பண்ணி வச்சிட்டாரு. நிறைய ஏகப்பட்ட சொத்து எல்லாம் உருவாக்கி பெரிய ஒரு இதுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர். அது மட்டும் இல்லாம திருச்சி முழு கண்ட்ரோலா, பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இங்க இதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அங்க வந்து திருவண்ணாமலையில ஏவாவேலு இதேதான். அந்த கம்மவார் நாயுடு ஒரு ஏவாவேலு வந்து கம்மவார் நாயுடுல வந்துட்டு ஒரு நாயுடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நான் வந்து கொஞ்சம் புள்ளி விவரமாவே சொல்லணும், இதை பார்த்து சொல்றேன் நான். முதல்ல வந்து நம்ம திருச்சியில வந்து எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் சமூகங்கள் மட்டுமே வந்து 82.7 விழுக்காடு இருக்காங்க. அதுல முத்திரையர் வந்து 9 விழுக்காடு, அம்பலக்காரர் அதாவது எல்லாமே சேர்ந்து முத்திரையர் தான், அதுல பிரிச்சு சொல்றேன். அம்பலக்காரர் வந்து 8 விழுக்காடு, முத்துராஜா வந்து 6 விழுக்காடு. அப்போ பார்த்துட்டீங்கன்னா 9, 8, 17, 17 ஆறும் ஒரு 23. ஆமா 23. அந்த 23 விழுக்காடு வர்ற ஒரு சமூகம் அங்க சட்டமன்றத்துக்கு ஒரு MLA ஆகி போறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு 1.5 விழுக்காடு கொண்ட சமூகத்தை ஒரு ஆள் வந்து டாமினேட் பண்ணி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த முத்துராஜால வந்து இப்போ இந்த முதிராஜான்னு ஒரு தெலுங்கு சமூகமும் அதுல கொஞ்சம் உள்ள கலந்துருக்குது. அதனால வந்துட்டு அவங்க வந்து அந்த 6 விழுக்காடுலையும் வந்து முழுசா வந்து தமிழர்களே இருக்காங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஒரு 85 விழுக்காடு தான் தமிழர்கள் இருப்பாங்க. தமிழ் முஸ்லிம்கள் 11 விழுக்காடு, லெப்பை, மரைக்கையார், ராவுத்தர் எல்லாம் சேர்ந்து. தமிழ் கிறித்தவர்கள் வந்து 10 விழுக்காடு, அதுல கொஞ்சம் எல்லா சமூகமே அதுல இருக்கும். பறையர் வந்து 7.5, பல்லர் அது வந்து 6.5, அப்புறம் வந்து இந்த பிள்ளைமார் வேளாளர் அவங்க வந்து ஒரு 6.5, கோனார் வந்து 6, கள்ளர் மறவர் அகமுடையார் முக்குலத்தோர் அவங்க வந்து 5 விழுக்காடு, செட்டியார் விஸ்வகர்மா இவங்கெல்லாம் ஒரு 3, தமிழ் பிராமணர் பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே வந்து தமிழ்ல உள்ளவங்க வந்துட்டு 3, மருத்துவர் 1.2. இது வந்து தமிழ் சமூகங்களோடது. தெலுங்கு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழி பேசுறவங்க மொத்தமா 11.7 இருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாயுடு, பலிஜா, கம்மா, காப்பு அவங்க எல்லாம் சேர்ந்த நாயுடு சமூகம் வந்து ஒரு 4.5. இப்போ அருந்ததியர் 4.5, ரெட்டியார் அந்த MLA இருக்கிறார் இல்லையா அது 1.5, தெலுங்கு விஸ்வகர்மா 1.2, தெலுங்கு பிராமணர்கள் இவர்கள்லாம் வந்து சேர்ந்தாலுமே வந்து 11.2. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கூட்டத்துல அவர் பேசியிருப்பாரு, நாயுடு சமூகம் இன்றி தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை அப்படின்னு KN நேரு பேசியிருப்பாரு. அப்போ நான் இதோட பொருத்தி பார்க்குறேன், இவர் 1.5 அந்த ஒரு மொத்த 4.5 வந்து சேரணும்னா என்ன பண்ணணும், நாயுடு சமூகத்தை உயர்த்தி பேசணும். இது இங்கேயா? அடுத்து பாருங்க, நம்மளோட அதாவது இதுல இப்ப இன்னொரு கொடுமை நடந்திருக்கு. திருவண்ணாமலையில வந்து ஏவாவேலு இருக்கிறாரு, அவர் அங்க போய் ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டார் இல்லையா. பண்ணவரு இப்ப அவங்க மகனை வந்து போலூர் தொகுதியில நிக்க வைக்க போறாரு. அந்த போலூர்ல இவர் எப்படா நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லை. அதாவது வந்து எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியுமா, வெறும் 0.5. அந்த இவங்களோட ரெட்டியாரோட வந்துட்டு இவர் ரெட்டியாரு இல்ல இவங்க தெலுங்குல வந்து கம்மவார் இல்லையா, கம்மவார் நாயுடு. இவங்க யாரு? ஏவாவேலோட சமூகம் வந்து அந்த போலூர் தொகுதியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா வெறும் 0.5. ஒருத்தன் 0.5, 0.1, 0.2 அவனை பத்தி கவலை இல்லைங்க. தமிழர்கள் முட்டாள்கள், என்ன அவர்கள் ஆடுகள். 1000 பேரா அவர்கள்லாம் ஆடுகள், மேய்க்கிறது நான் ஒருத்தன் 2 பேரு, நான் மேய்ச்சிக்கிடுவேன் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்க தலைக்கு ஏறி போச்சு. அதோட விளைவு என்ன பண்றாங்க, கூப்பிச்சாண்டி தான் முதல்ல அங்க வர்றாரு. அவர் திமுககாரரு. அவர் என்ன பண்றாரு, தண்டராம்பட்டுல இருந்த MLA-வா இருந்தவரை தூக்கி கூட்டு வந்து இவர் அதிமுகல சேர்த்து திருவண்ணாமலையில நிக்க வச்சு திருவண்ணாமலை திமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் வந்து ஏவாவேலுக்கே கொடுத்து பெரிய ஆளாக்குறாரு. கூப்பிச்சாண்டி நாயுடு, இவர் ஒரு நாயுடு.
இவரு போய் என்ன பண்றாரு, கீழ்பெண்ணாத்தூருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு அங்க போய் தோத்து போயிடுறாரு. இப்ப பாருங்க, இங்க எம்எல்ஏவா இருந்துகிட்டு இருந்தவர் தன்னோட இனப்பாசத்துல இன்னொருத்தனை பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சு கீழ்பெண்ணாத்தூருக்கு போய் அதிமுக கார்ட்ட தோத்துறாரு. தோத்துட்ட பிறகு இந்த வந்துட்டார்ல, திருவண்ணாமலைக்கு வந்தார் இல்லையா ஏபாவேலூர், ஐயோ நம்மளால ஒருத்தன் தோத்துட்டானேன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் பணங்கள்லாம் காசெல்லாம் சேர்த்துட்டு உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு அவர் அங்க கீழ்பெண்ணாத்தூர்ல ஜெயிக்க வைக்கிறாரு. இப்ப என்னதுன்னா, கீழ்பெண்ணாத்தூர்னா கூப்பிச்சாண்டி தான், திருவண்ணாமலைனா ஏவாவேல் தான். இப்ப இந்த 2 பேர் சேர்ந்துட்டு அங்க 8 தொகுதி இருக்குது, 8ஐயும் டாமினேட் அவங்க தான் பண்றாங்க. இப்ப வந்து தன்னோட மகன் கம்பனை கொண்டு போயிட்டு இங்க இறக்கி விடுறாரு. அங்க உள்ள புள்ளி விவரத்தை சொல்றேன். போலூர்ல 88% தமிழர்கள் இருக்காங்க. வன்னியர் மட்டுமே 38%ங்க. 38% வன்னியர் இந்த 0.5 இருக்கவங்கள வந்து இப்ப அலோவ் பண்ண போறாங்க. இப்ப இதெல்லாம் மிகப்பெரிய பரப்புரை நம்ம எடுக்கணும். பறையர் வந்து 15%, முதலியார் 13, உடையார் 9, தமிழ் முஸ்லிம்கள் 5, யாதவர் 3, நாடார் 2, விஸ்வகர்மா ரெட்டியார் செட்டியார் 2. ஆனா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டியார் சமூகம் ஒரு 0.5, அருந்ததியர் இல்ல ரெட்டியார் வந்து 5 விழுக்காடு, அருந்ததியர் 4, உருது முஸ்லீம் 2, கம்மவார் நாயுடு வந்து 0.5, ஆதி ஆந்திரர் 0.5. இப்போ இந்த மாதிரி கொடுமை எங்கேயாவது நடக்குமா? அதாவது எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து ஒரு அரசியலுக்கு பேர் சமூக நீதினு வச்சுட்டாங்க. நாங்க பேசுற அரசியலுக்கு பேர் வந்து சமூக நீதி. ஆனால் அவர்கள் செயல்படுற விதம் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள். அப்படிதான் எனக்கு சொல்ல தோணும். நான் உங்ககிட்ட வரேன். இப்போ இந்த எடப்பாடியாருடைய தலைமைய தமிழ் தேசியவாதிகளும் தமிழர் கட்சியை சேர்ந்த இவங்க எல்லாம் வந்து இப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்பதான் அவரை நோக்கி போயிருக்காங்க. ஆனா நீங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே ஏடிஎம்கேவை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன உங்களுடைய ஆங்கிள் என்ன மாதிரியான ஆங்கிள் நீங்க அதை யோசிங்க, இது கரெக்டான ஒரு இடம் அப்படின்னுட்டு. ஏன்னா உங்களுடைய ஆங்கிள்லயே தான் கல்யாண சுந்தரமா யோசிச்சிருக்காரான்னு தெரியல, அவரும் வந்து இணைஞ்சிருக்காரு இல்லையா? நீங்க உங்க ஆங்கிள் சொல்லுங்களேன். இது வந்து ஒரு பெரிய பிளான்லாம் கிடையாது. நம்ம அதிமுகவுக்கு போயிடணும் அப்படி இப்படிலாம் எனக்கு பர்சனலா எந்த ஒரு பிளானும் கிடையாது. நான் நாம் தமிழரோட சில வேலைகள்ல ஏறி இருக்கேன், பேசியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அண்ணா வந்து என்னை வந்து தென் சென்னை வேட்பாளர் எம்பி எலெக்ஷன்ல அறிவிச்சாரு. அதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது. ஏன்னா நான் உள்ள அவங்களோட சேர்ந்து இருக்கும்போது பல விஷயங்களை கேள்விப்பட்டேன். உங்க மீடியால சொல்லும் போது பயங்கர எதிர்ப்பு வரலாம், பட் அது பலவிதமான நெகட்டிவான செய்திகளை அது கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் வந்து அந்த எம்பி எலெக்ஷனுக்கு நிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு எம்பி எலெக்ஷன்ல எல்லாம் நிக்கிற மாதிரி, எம்பி எலெக்ஷனுங்கிறது 7-8 சட்டமன்ற தொகுதிகள், அந்த அளவுக்குலாம் நான் பணபலம் பொருந்திய ஆள் கிடையாது. அப்பெல்லாம் நான் வந்து மென்டலா தேர்தல் அரசியலுக்குள்ள நுழைறதுக்கான ஒரு மனபலமும் என்கிட்ட இல்லை. அதனால நான் வந்து அது முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். பட் நான் வந்து பாலிடிக்ஸ் போகணும், நம்ம வந்து ஒரு தேர்தல் அரசியல்ல நிக்கணும். நான் குறிப்பா வந்து பட்டியலின மக்களுக்கான பல வேலைகள் அந்த காலகட்டங்கள்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பவும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து இருக்கிறது இங்க 2 பார்ட்டி தான். அதுல நான் இந்த ஒரு பத்திரிகையாளராக ஒரு 22 வருஷம் திமுகவை ரொம்ப உற்று நோக்கினதுல ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, திமுக ஒருபோதும் பட்டியலினத்துக்கு எந்த ஒரு விஷயங்களையும் அது செய்யாது. ஏன்னா அவங்களோட கட்சிங்கிற ஒரு கட்டமைப்பே அது வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரி, பட்டியலினத்தவர்களை அவர்கள் எதிரி அளவுக்கு அவங்க அதை பட்டியலினத்தை பகல மதிக்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது அப்ப வந்து இங்க 2 பேர்த்துக்கு பார்ப்பனர்களுக்கு இடம் இருக்காது, பட்டியலினத்துக்கு இடம். அது வந்து இடையில இருக்கின்ற அந்த கொஞ்சம் தெலுங்கர்களுக்கும் மற்ற உயர் சாதி இந்துக்களுக்குமான கட்சி அப்படிங்கிற போனா, அப்போ நான் வந்து ஒரு பட்டியலின பெண்ணா எனக்கு தகுந்த ஒரு இடமாக எது இருக்கும். அப்புறம் வந்து அதிமுகவுல வந்து ஒரு பெரிய பிளஸ் வந்து என்னன்னா, நீங்க உழைத்தீர்கள் என்றால் ஒரு இடம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது யாரா இருந்தாலும் பணம் வச்சிருக்கவங்க பணம் வச்சுக்காதவங்க அப்படின்லாம் இங்க கிடையாது. உழைக்கிறீங்களா, கட்சிக்காக சின்சியரா உழைக்கிறீங்களா, அப்ப உங்களுக்குன்னு ஒரு இடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் டெஃபினட்டா. அந்த நம்பி அதை வேலைக்கு போகலாம், வேலை செய்யலாம் நம்ம களத்துல. அப்படிங்கும்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நான் யார்கிட்டயும் அப்படி அதிமுக போறேன் சார் அப்படின்னா நான் யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணல.
நானா அதை யோசித்து நானும் எடுத்த ஒரு முடிவு தான். நம்ம வந்து ஏன்னா நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம வேலை பார்க்கறது இல்லை. எனக்கு தெரியும் நான் வந்து எவ்வளவு தூரம் சின்சியரா வேலை பார்ப்பேன்றது. என்னோட ஸ்ட்ரென்த்தே நான் வந்து 24 hours வேலை பார்க்கறது தான். அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ரென்த்தும் என்னோட பலவீனமும் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? பெத்த தாய்க்கு கூட அதெல்லாம் தெரியாது. நம்மளை பத்தி நம்மளுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்படிங்கும்போது நம்ம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அப்புறம் நான் பிறந்த சமூகத்துக்கு நான் மனசுக்குள்ள சில விஷயங்கள் நினைக்கிறேன், அதை செய்யணும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு வந்து இந்த பக்கம் போகணும்னா காங்கிரஸ் போகணும், பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை நான் பெறணும்னா ஒரு நேஷனல் பார்ட்டினா அதை காங்கிரஸ் போகணும். காங்கிரஸ்குள்ள நான் ஒரு பணம் இல்லாத பெண்ணாக போய் அங்க வேலை பார்த்து மேல வர்றதுங்கிறதெல்லாம் இட் வில் டேக் another ஒரு 30 years. ஸோ அந்த அளவுக்கு இப்போ என்கிட்ட நான் வந்து என்னோட mid-40s தான் பாலிடிக்ஸ்குள்ள போறேன். அப்படிங்கும்போது அது சாத்தியம் இல்லை. அப்படிங்கிற இடத்துல தான் நான் வந்து அதிமுகவை தேர்ந்தெடுத்தேன். அதிமுகவில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்கின்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு பெண்ணா நீங்க இங்க கான்ஃபிடென்ட்டா வேலை பார்க்கலாம், ரொம்ப நம்பிக்கையா வேலை பார்க்கலாம். திமுகவில் இருக்கின்ற மாதிரியான சீண்டல்கள் இங்க இருக்காது. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லுவேன். உழைப்பவர்களுக்கு கட்சியில, ஏன்னா நம்ம என்ன வேலை பார்க்கணும், ஏது வேலை பார்க்குறோங்கிறத வந்து நம்ம மாவட்ட செயலாளர் இருந்து எல்லாருமே அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு மரியாதையும் இடமும் அது கிடைக்கும். அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ஒரு 2.25 வருஷமா அதிமுகவில் சேர்ந்ததுல இருந்து பயணிச்சது வந்து நான் தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு வந்து அவரு பேராசிரியர் கல்யாண சுந்தரம் வந்து கட்சியோட பல முக்கியமான வேலைகளை உள்ள சைலண்டா அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்கனைசேஷன் பாலிடிக்ஸ்குள்ள ரொம்ப சைலண்டான பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. முக்கியமான பல வேலைகளை அவரை நம்பி பொதுச் செயலாளர் வந்து ஒப்படைச்சிருக்காரு. அப்படிங்கும்போது வந்து வேலை உழைப்பவர்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அதிமுக தான் வந்து சரியான ஒரு கட்சியாக இருக்கும். அது வந்து எனக்கு வந்து நான் இங்க வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு வரலாற்றை படிச்சு புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாணவியா அன்னை சத்தியவாணி முத்து திமுகல வந்து கருணாநிதியை விடவும் பெரிய தலைவராக இருந்தவர். அவரையே அந்த அம்மாவையே அவ்வளோ ஒரு பலமிக்க ஒரு தலைவரையே வந்து கருணாநிதி வந்து சதி செஞ்சு அவங்கள வெளியேற்றின போது அவங்க பிரச்சனை எம்ஜிஆர் நாடிதான் வந்தாங்க. வந்த சில மாதங்களிலேயே அவங்க வந்து அப்போ சரண்சிங் கவர்மெண்ட் அதுல எம்பி ஆகி அவங்க வந்து மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அப்போ ஒரு பட்டியலின பெண் வந்து திமுகவில் நீங்கள் ஒரு காலத்திலும் அந்த ஆதி திராவிடர் நலத்துறைன்னு ஒரு துறை இல்லாமல் இருந்து அம்பேத்கர் மாதிரியான ஒரு சிந்தனையாளர்கள் இந்த தனி தொகுதிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராம இருந்திருந்தா, கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருந்தால் திமுக மாதிரியான ஒரு கட்சியில ஒரு பட்டியலினத்தவன் மேலே வருவது என்பது 7 ஜென்மத்துக்கும் சாத்தியமே இல்லை. இப்பயும் தனித்தொகுதிகள் இருக்கிறதுனால தனித்தொகுதியில் இருக்கிறதுனால வர முடியுது. ஆனா அங்க ஆராசாவை தவிர்த்து வேற எந்த முகமும் கிடையாது. சோ அந்த ஒரு நிலைமை வந்து அதிமுகல கிடையாது. அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து இங்க வந்தேன். ஆனா அதுக்கான ஸ்பேஸும் எனக்கு இருக்குது. நான் அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டும் இருக்கிறேன். ரெண்டாவது வந்து இன்ன வரைக்கும் என்னுடைய சாதி சார்ந்தோ இல்லை பெண் என் பாலினம் சார்ந்தோ வந்து நான் வந்து பெரிய அளவுல அங்க எப்படி சொல்றது ஒரு அவமதிக்கப்பட்டது கிடையாது. ஒரு ஏன்னா இங்க வந்து இப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய இது இருக்குது, அரசியல்லையும் குறிப்பா இந்த பர்டிகுலர் சமூகத்துல இருந்து வர பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு அறிவு இருக்காது, ஒன்றும் தெரியாது, அரசியல் தெரியாது, இப்படி எல்லாம் ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து அது ஒரு கட்சியோட தலைமை வந்து நம்மளை நம்புறாங்க இல்லையா? ஸோ அது வந்து அது ஒரு முக்கியமான இடமா நான் அதை கன்சிடர் பண்றேன். இப்போ தேர்தல் களம், தேர்தல்ல வின் பண்றதுக்குன்னு அதிமுகக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, உங்களோட பார்வையில அது என்னவா இருக்கு? இல்ல ஸ்ட்ராட்டஜினா நாங்க வந்து இப்போ களத்துக்கு போய் 9 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம்னு சொல்லிட்டு அந்த கோஷத்தோட கிட்டத்தட்ட 200 தொகுதிகள்ல எங்க பொதுச் செயலாளர் வந்து முடிச்சிட்டாரு, பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டாரு. அப்படிங்கிறதே வந்து இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான். இரண்டாவது என்னன்னா ஒவ்வொரு பகுதிகளோட பிரச்சனைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் திருப்பி இந்த பிரச்சார பயணத்துல. ரெண்டாவது 3 கட்டமாக நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளையும் சொல்லிட்டோம். இது எல்லாமே வந்துதான் இது வியூகம்ங்கிறத வந்து இப்ப இன்னுமே திமுக வந்து அதோட பிரச்சாரத்தை தொடங்கவே இல்லை. அவங்க மக்களை போய் சந்திக்கவே இல்லை. பிரச்சாரம் மீன்ஸ் மக்களை போய் சந்திக்கவே இல்லை. இன்னுமே அவங்க வந்து டிசைன் ஏதோ மீட்டிங்ஸ் தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இளைஞர்கள் மாநாடு, பெண்கள் மாநாடு, அப்படி இப்படின்னு மீட்டிங் தான் போட்டிருக்காங்க. மக்களை போய் அவங்க சந்திக்கவே இல்லை. அது
கூப்பிட்டு அது என்னென்ன போகும்போதுதான் என்னென்ன முடியாதுல்ல. ஏன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு அந்த காசு கொடுத்துருவோம். அது இல்ல தந்துரும். அதான் அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு தான் இப்ப அவங்க வந்து இப்ப செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க தொகுதிகள்ல ஏதோ மாட்டுப்பட்டி மாதிரி திருப்பி ஏதோ ஒரு கான்செப்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு மக்களை கொண்டு போய் அடைச்சி எல்லா பொருளும் தர்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. சோ ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர்கள் வேலை பார்க்கின்ற போது ஜனநாயக ரீதியா அதிமுக எல்லா இடங்கள்லயும் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. திண்ணை பிரச்சாரம், அப்புறம் நோட்டீஸ் கொடுக்கறது, துண்டு பிரசாரங்கள் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் கிட்டத்தட்ட நாங்க இப்ப என்னோட விருகம்பாக்கம் மாவட்டத்திலேயே நாங்க வந்து கிட்டத்தட்ட 3-4 மாசமா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது எங்களுடைய யுக்திகளை வந்து நாங்க களத்தில் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வி ஆர் ஸ்ட்ராங். ஓகே. ஆனா நான் உங்ககிட்ட வரேன். இப்ப இதே விஷயம்தான் இந்த தேர்தல்ல அதிமுக வின் பண்ணணும், எடப்பாடியார் முதல்வர் ஆகணும்ன்ற எதிர்பார்ப்பும் ஆசையும் உங்ககிட்ட எல்லாம் நிறையவே இருக்கு. ஆனா சில விஷயங்கள் இதெல்லாம் மாத்திக்கிட்டா இவர் வந்து வின் பண்றது ரொம்ப ஈஸியா அமையும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் தவிர்க்கலாம், இதெல்லாம் இவர் செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களோட பார்வையில சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்களும் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற நிறை குறை எல்லாமே நீங்க உணர்ந்திருப்பீங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி பாக்குற விஷயங்களை நீங்க உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. என்னோட பார்வையில வந்து அவரு முதல்ல இப்ப நாங்க அவரை போய் சந்திச்சுட்டு வந்தோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா, சந்திச்சுட்டு வரும்போது வந்து நாங்க எங்களோட விஷயம் வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்ற போது வந்து மிகப்பெரிய ஒரு தெலுங்கர் ஆள்றது கூட பிரச்சனை இல்லை. இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி, ஆனால் வந்து நம்ம வந்து இப்படி என்னடா அது இன்னொருத்த ஆண்டுட்டு இப்படி எல்லாம் பண்றானேன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வேதனைப்பட்ட அளவுக்கு அவர் நடந்தாரா? இல்ல மலையாளிகளா கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஏவா வேலு இப்படிங்களா பதவி கொடுத்து வச்சிருக்காங்களே, அது மாதிரி வந்து மலையாளிகளா கூப்பிட்டு யாராவது பண்ணாரு? அப்படி பண்ணல அவரு. அதனால வந்துட்டு அவரை நம்ம வந்து அப்படி வித்தியாசமா நம்ம பார்க்கல. ஆனா இங்க வந்துட்டு முழுக்க வந்து எல்லா பேருந்து நிலையங்கள் அங்கங்க எல்லாத்துலயும் கருணாநிதி பேர் வைக்கிறது, இப்படி 8 அமைச்சர்களை போடுறது, முழுக்க வந்து இது ஒரு தெலுங்கர்களுக்கான அரசுன்ற மாதிரி கடைசியா வந்து விஜயகாந்த் மனைவி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ பதவி எல்லாம் கொடுத்துருக்கிற, ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்கிற வரைக்குமே வந்து முழுக்க ஒரு 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 தெலுங்கு மக்கள் சார்ந்த ஒரு அரசா அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து இன்னொரு டேர்ம் வந்துச்சுன்னா இதை ஒரு தெலுங்கர் நாடா மாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்களுக்கு வந்துருச்சு. அதனாலதான் வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம், எடப்பாடி போய் பார்க்க போயிருந்தோம். அவரை பார்க்க போயிருந்தபோது வந்து அந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப நேரம் பேசுற மாதிரி இல்லை. நான் உடனே ஒரு கடிதம் எழுதி, நான் அங்கேயே ஒரு கடிதத்தை வாங்கி ஒரு 4 வரி எழுதினேன். இது என்னன்னா, இந்த கட்சியை முழுசா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். 2வது வந்து இங்க வந்து ஒரு ஆள்கிறவர் வந்து தமிழர் அல்லாதது மட்டும் இல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு அந்த தன் இனத்தை சார்ந்தவர்களை தூக்கி விடுறதும் தமிழர்களை வந்து அவர்கள் உரிமைகள்லாம் பறிபோகிற மாதிரி ஒரு ஆட்சியை வந்துட்டு இன விரோத ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால உங்களோட தமிழர் ஆட்சி வேணும்ன்றதுக்காக உங்களை நாங்க ஆதரிக்கிறோம். அதோட வந்து எல்லா மாநிலத்துக்கும் மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சது 1956 நவம்பர் 1. ஆனா தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்ன்ற ஒரு சிந்தனையே வந்து இப்பதான் துளிர் விடுது. இந்த துளிர் விட்டுருக்கதும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான தமிழர் அல்லாதவர்களோட ஆட்சி அமைஞ்சதும் இப்படி காரணமாயிடுச்சு. அப்போ வந்து முதல் 1956 நவம்பர் 1 நீங்க வந்த நாள் தான் அது அமைய போகுது. அதனால கண்டிப்பா நீங்க வருவீங்க, வந்து சிறப்பான ஆட்சியை தரணும். குறிப்பா வந்து கேரளா கர்நாடகாவுக்கெல்லாம் இந்த மலையை வெட்டி அநியாயத்துக்கு அதிகமா கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நிறுத்தணும்ன்ற ஒரு கடிதத்தை கொடுத்துடணும். அப்படி வந்து அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது, ஒரு பெரிய பிரபலம் கிடையாது, மிக சிக்கலான அவர் வந்து நான் ஒரு என்னோட முகநூல் பக்கத்துல கூட எழுதியிருந்தேன். ஒரு கரடு முரடான பாதையில அவர் நடந்து வந்து இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது வந்து அவரை நம்ம உண்மையிலே வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு கட்சி நடத்தும் போது எனக்கு எவ்வளவு சிக்கல் இருக்குன்றது தெரியும். அவரோட சிக்கல்கள்லாம் கண்ணெதிரில் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்டவர் வந்துட்டு மிகப்பெரிய ஆளுமையோட
அந்த பாஜகன்ற ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒரு கரங்களை நீட்டினா கூட இங்க நீட்ட முடியாது ராஜா அப்படின்ற மாதிரி கொண்டு போற விதம் இருக்கு இல்லையா, அந்த ஆளுமை. குறிப்பா பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் நீங்க ஒன்றிணைணும் கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தா கூட உன்னை சேர்க்கவே மாட்டேன்னு ஒரு பிடிவாதமா இருந்தாங்கல்ல, அதை இன்னைக்கு பாராட்டுறாங்க மக்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆளுமைய கட்சியை கொண்டு நிறுத்திட்டாரு. அதுவே மிகப்பெரிய சாதனை. இதுக்கப்புறம் அரசியல்ல ஒரு ஆட்சி காலத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான முதல்வர், பொறுப்பான முதல்வர் அப்படின்றத அவர் எடுத்து காட்டிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கட்சியில அவர்கிட்ட நம்ம குறைகள் அப்படின்றது அதை சொல்றதே தேவையா தேவையில்லையான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகள்லாம் படிக்கட்டா கொண்டு மேல எழுந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம குறை சொல்றோம்னா அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஆனாலும் நான் எதிர்பார்க்கறது இப்போ ஒரு கண்ணெதிரில் ஒரு சமூக நீதின்னு பேசிக்கிட்டு ஒரு 1.5 விழுக்காடு இருக்கிற ஒரு நேரு, 1.5 விழுக்காடு இருக்கிற நேரு, 1/2 விழுக்காடு இருக்கிற போலூர் தொகுதியில இப்போ ஒரு அநியாயம் நடக்க போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, போலூர் தொகுதியில அக்கரை கிருஷ்ணமூர்த்தின்றவர் அதிமுக எம்எல்ஏ. அவர் கலசப்பாக்கத்துக்கு போயிடுறாராம். இந்த இவரு கூட சேர்ந்துட்டு, ஏவா வயலு கூட சேர்ந்துட்டு, நீ கலசப்பாக்கத்துக்கு போயிரு, உன்னை செலவு பண்ணி நான் ஜெயிக்க வச்சிருக்கேன், ஏற்கனவே நான் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறேன், நீ அதுக்கு பரிகாரமா என்ன பண்றேன்னா என் பையனை அங்க ஜெயிக்க வச்சிரு, எங்க போலூர் தொல்லை. இதை தடுத்து நிறுத்தணும், சரிங்களா? இதை தடுத்து நிறுத்தி போலூர்ல ஒரு சரியான ஒரு அதிமுக காரரை போட்டு அந்த கம்பன் ஜெயிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா சமூக நீதியவே அங்க சமூக நீதின்றதே ஒரு கேள்விக்குறி இல்ல ஆயிடும். அதை நீங்க சமூக நீதியை காப்பாற்றணும் அப்படின்னா அங்க ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்கிற ஒரு வன்னியருக்கோ இல்ல அடுத்த சமூகமா இருக்கவங்களுக்கோ ஒரு முதலியாருக்கோ இல்ல பழைய சமூகத்துக்காரங்களுக்கோ கொடுத்து ஒரு சவாலா ஏற்றுக்கொண்டு அங்க வெற்றி பெற வைக்கணும். இப்படி எந்தெந்த தொகுதிகள்லாம் இருக்குதோ, திருவண்ணாமலை அதே கேஸ் தான். அந்த நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் ஒரு விழுக்காடு கூட இருக்க மாட்டாரு. ஆனா அங்க ஒரு எம்எல்ஏ அவரு. எதுக்கு? இந்த கருணாநிதி குடும்ப தயவுல, இந்த கருணாநிதி குடும்ப தயவுல இருக்கிறவங்களை ஏவா வேலு, KN நேரு, பிச்சாண்டி போன்றவர்களை எல்லாமே வலிமையான நீங்க ஒரு ஆட்களை அங்க நிறுத்தி அந்த தொகுதிகள்ல நீங்க என்ன பண்ணணும்னா அதிமுக அங்க ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் ஒரு சமூகத்துக்கே அநீதி, தமிழ் சமூகத்துக்கே அநீதி பண்ணி தமிழ் சமூகத்தை கேவலமா கிழக்கிறையா நினைச்சிட்டு இவங்க ஜெயிக்க வர்றாங்க இல்லையா. அப்ப அது சரிப்படும், ஒரு சமாதானப்படும். இரண்டாவது நாங்க தமிழர்கள் தெலுங்கர்னு பாக்குறவங்க கிடையாது. அவங்க 5.7 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதுக்கேற்ற போல ஒரு 10 தொகுதி வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்களா கொடுக்கலாம். அப்படி பார்வை கொண்டவர்கள் தான் நாங்க. அந்த மக்களுக்கு விரோதமானவர்கள் இல்ல. ஆள்றது நம்மளா இருக்கும்போது கீழே இருக்க மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில கொடுக்கலாம். இந்த பார்வையோட இந்த பார்வை அதிமுகவுக்கு இந்த ஒரு திமுக இப்படி ஒரு தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச கட்சியா செயல்படுதுன்ற பார்வை அவங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம். அதான இது எப்படி பண்றதுன்னு ஒரு தெளிவில்லாம இருக்கலாம். ஆனா அதையும் மனதுல கவனத்துல வச்சுக்கிட்டு அவர் செயல்பட்டால் கண்டிப்பாக நாங்க எதிர்பார்க்கிற தமிழர் ஆட்சியாக அது இருக்கும், நடக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன் நான். நன்றி. நன்றி.